விடுமுறை ஒட்டி வெள்ளிக்கிழமை பல்லாவரம் சந்தையில் பொருட்கள் வாங்க பொதுமக்கள் குவிந்ததால் சந்தை திருவிழா போல காட்சியளித்தது. வீட்டு உபயோகப் பொருட்கள், பழைய இரும்பு பொருட்கள் மற்றும் செடி வளர்ப்பு பொருட்கள் மலிவான விலையில் கிடைப்பதால் ஏராளமானோர் வாங்கி சென்றனர். சென்னை திருவொற்றியூர் மார்க்கெட் பகுதியில் டம்மி ரூபாய் நோட்டு கொடுத்து ஏமாற்றப்பட்ட மூதாட்டிக்கு நடிகர் KPY பாலா ஆறுதல் கூறி உதவி செய்தார். ஆரம்பாக்கத்தைச் சேர்ந்த ஜெயலட்சுமி சாலை ஓரத்தில் பழ வியாபாரம் செய்து வருகிறார். இவரிடம் பெண் ஒருவர் டம்மி 500 ரூபாய் நோட்டை கொடுத்துவிட்டு மாம்பழம் வாங்கி ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக செய்திகள் வெளியான நிலையில் நடிகர் பாலா நேரில் வந்து ஆறுதல் கூறியதுடன் ஒரு பெட்டி மாம்பழத்தை பணம் கொடுத்து வாங்கி சென்றார். நிறைய பேர் வீடியோ அமைச்சிருந்தாங்க, அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு நைட் தூக்கம் இல்லை, 500 ரூபா அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னேன். ஸோ அதான் இன்னைக்கு வந்து அம்மாவை பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு போகுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே விவசாய நிலத்திற்கு செல்லும் மின்கம்பி குச்சி மூலம் ஆபத்தான வகையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பரமநத்தம் காட்டுக்குட்டாய் பகுதியில் முறையான மின்கம்பம் அமைக்கப்படாமல் தற்காலிகமாக குச்சியை பயன்படுத்தி மின்கம்பிகள் அமைக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். குச்சி முறிந்து விழுந்தால் பெரும் மின் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதால் அதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீருவின் புகைப்படம் மற்றும் பெயரை பயன்படுத்தி மர்ம நபர்கள் பண மோசடி முயற்சியில் ஈடுபட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. போலி எண்ணிலிருந்து தனது பெயரை பயன்படுத்தி மோசடி குறுஞ்செய்திகள் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்படுவதாக தெரிவித்துள்ள மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து சைபர் பிரிவு காவல்துறையில் புகாரும் அளித்துள்ளார். தனது பெயரை பயன்படுத்தி புதிய எண்ணிலிருந்து குறுஞ்செய்தி வந்தால் அதற்கு பதிலளிக்கவோ பணம் அனுப்பவோ வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கம்புணரி அருகே பலத்த காற்றுடன் பெய்த மழையால் மின்கம்பத்தில் பனைமரம் சாய்ந்து விழுந்தது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. கடும் வெப்பத்திற்கு இடையே இந்த மழை குளிர்ச்சியான சூழலை ஏற்படுத்தியதால் பொதுமக்கள் ஆறுதல் அடைந்தனர். இதனிடையே மணப்பட்டி அருகே மின்கம்பத்தில் பனைமரம் சாய்ந்ததால் திண்டுக்கல் காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் ஊழியர்கள் அதனை சீர் செய்தனர். சிவகாசியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் நேற்று மாலை பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. சிவகாசி, திருத்தங்கல், சித்துராஜபுரம், சாட்சியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த இந்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடும் வெயிலால் அவதிப்பட்டு வந்த பொதுமக்களுக்கு இந்த திடீர் மழை சற்று ஆறுதலை ஏற்படுத்தியது. கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளியங்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் பலத்த சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டியதால் 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் காற்றில் முறிந்து விழுந்து சேதமடைந்தன. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நேந்திரம் மற்றும் கதலி வகை வாழைத்தார்கள் முற்றிலும் நாசமாகின. ஒவ்வொரு வாழை மரத்திற்கும் சுமார் 200 ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ள விவசாயிகள் திடீர் இழப்பால் மிகுந்த கவலையில் ஆழ்ந்துள்ளனர். தருமபுரி அரசு கால்நடை மருத்துவமனை அருகே உள்ள மூங்கில் தோப்பில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசுக்கு சொந்தமான இந்த மூங்கில் தோப்பில் மூங்கில் மரங்கள் காய்ந்திருந்த நிலையில் தீ மணமளவென பரவி 20 அடி உயரத்திற்கு மேல் பரவி எரிந்தது. பின்னர் அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீய்ச்சடித்து தீயை கட்டுப்படுத்தினர். கரூர் அருகே சாலப்பட்டியில் தனியாக வசித்து வந்த 79 வயது மூதாட்டி தாயாரம்மாளை கைகால்களை கட்டி வாயில் துணியை வைத்து அமுக்கி கொலை செய்த கும்பலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நகைகளை திருட திட்டம் தீட்டிய வனிதா, அவரது கணவர் கோம்பையன் மற்றும் நண்பர்கள் 3 பேர் என மொத்தம் 5 பேர் சிக்கினர். தப்பியோட முயன்ற கோம்பையன் மற்றும் சதீஷ்குமார் ஆகிய இருவருக்கும் கால் முறிவு ஏற்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் உத்தம சோழபுரம் கரபுரநாதர் கோவிலில் நடைபெற்ற சித்ரா பௌர்ணமி தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து எடுத்தனர். அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்பாளுடன் சோமஸ்கந்தர் எழுந்தருடைய நிலையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஓசூர் அருகே விபத்தில் சிக்கிய நபரிடம் இருந்து 1,30,000 ரூபாய் ரொக்கம் பணத்தை ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அவரது மகனிடம் பத்திரமாக ஒப்படைத்த சம்பவம் பாராட்டை பெற்றுள்ளது. ராயக்கோட்டை சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ராஜா லாரி மீது மோதிய விபத்தில் காயமடைந்தார். அவரை மீட்ட 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் நந்தினி மற்றும் சிவராஜ் அவரிடமிருந்து ரொக்கப்பணத்தை பாதுகாத்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அவரது மகனிடம் நேர்மையுடன் ஒப்படைத்தனர்.
திருவண்ணாமலையில் சிஎன்ஜி எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக சாமி தரிசனத்திற்கு வந்த திரளான பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். எரிபொருள் நிலையங்களில் சிஎன்ஜி எரிபொருள் நிரப்ப நீண்ட வரிசையில் வாகன ஓட்டிகள் காத்திருந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்து ஜேடர்பாளையம் தடுப்பணையில் இருந்து ராஜவாய்க்காலுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. முன் அறிவிப்பின்றி தண்ணீர் நிறுத்தப்பட்டதை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நடத்திய போராட்டத்தை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 16,000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள வாழை, வெற்றிலை மற்றும் நெற்பயிர்கள் கருகும் அபாயத்தில் இருந்து மீட்கப்படும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். நீட் தேர்வு எழுதும் மாணவர்களின் மனநல ஆலோசனைகளுக்காக உதவி எண்களை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மருத்துவ பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு ஞாயிறன்று நடைபெறவுள்ளது. மாணவர்களின் மன உறுதி மற்றும் மனநலம் காக்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் நட்புடன் உங்களோடு திட்டம் மூலம் மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் தயங்காமல் 144 16 மற்றும் 104 ஆகிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு மனநல ஆலோசனைகளை பெறலாம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் நடிகரும் இயக்குநருமான சுந்தர் சி தனது மனைவி குஷ்பு, மகள் மற்றும் உறவினர்களுடன் சாமி தரிசனம் செய்தார். இவர்களுடன் நடிகர் ஜெயம் ரவியின் முன்னாள் மனைவி ஆர்த்தி மற்றும் அவரது தாயார் சுஜாதாவும் உடன் இருந்தனர். பேட்டரி கார் மற்றும் மின் இடுவை ரயில் மூலம் மலைக்கோவிலுக்கு சென்ற அவர்கள் முருகப்பெருமானை மனமுருகி வழிபட்டனர். கோவிலுக்கு வந்திருந்த ரசிகர்கள் நடிகர் சுந்தர் சி மற்றும் குஷ்புவுடன் ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சாமி தரிசனம் செய்தார். சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை திங்கட்கிழமை நடைபெறும் நிலையில் கோவிலில் உள்ள ஆண்டாள் சன்னதியின் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டார். கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கோவை வெள்ளியங்கிரி மலையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மலையேறினர். தமிழகம் மற்றும் கேரளாவில் இருந்து வருகை தந்த பக்தர்கள் 7 மலைகளை கடந்து சென்று குகையில் சுயம்புவாக உள்ள சிவபெருமானை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். பக்தர்களின் வருகை அதிகரிப்பால் வனத்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ததோடு பிளாஸ்டிக் பயன்பாட்டை கட்டுப்படுத்த தீவிர சோதனைகளையும் மேற்கொண்டனர். கடலூர் பாதிரிக்குப்பம் பகுதியில் கார் கதவில் சிக்கிய பாம்பு ஒன்று எஞ்சின் வழியாக வெளியேற முயன்று காரின் இண்டிகேட்டரை உடைத்துக் கொண்டு தலையை வெளியே நீட்டி படமெடுத்து ஆடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாம்பு பிடி வீரரான செல்லா பாம்பை பத்திரமாக விட்டு வனப்பகுதியில் விடுவித்தார். சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில் சித்தர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் உற்சாகமாக நடைபெற்றது. சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து மொத்தம் 46 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. பெரிய மாட்டு பிரிவுக்கு 7 மைலும், சிறிய மாட்டு பிரிவுக்கு 5 மைலும் எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடத்தப்பட்டது. முன்னிலை பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன.